அண்ட் இப்ப வாடிவாசலுக்கும் அதுக்கு ஏத்த மாரி பிளானிங்ஸ் போயிட்டு இருக்கா சார்? இப்ப நீங்க சொல்ற மாரி 25 நிமிஷம் ஒரு ஃபுட்டேஜ் ஏதோ பார்த்தேன்னு சொன்னீங்க. அது இல்ல, அது இல்ல. ஆ. கதை கேட்டேன். ஓ! கதை கேட்டீங்களா? ஆமா. ஓகே. அவர் வந்து இன்ட்ரோடக்ஷன் இப்படி போகுது, இப்படி போகுதுன்னு வந்து எடுத்து சொன்ன விதத்த பார்த்தோன்னே, ரொம்ப மெய்சிலிர்த்தேன். ஓகே. "தம்பி இந்த 25 நிமிஷம் படமே வேற லெவல்ல இருக்குதப்பா. அப்புறம் படம் ஃபுல்லா என்ன தூக்கி போயிடுவ?" அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கேத்த மாரி ஒரு 2 நாள் பொறுத்து ஒரு சாங் அனுப்பிச்சு விட்டாரு. ம். சாங் எக்ஸ்ட்ரார்டினரி சாங். அதாவது அந்த லிரிக் யாருன்னு இப்ப போய் நான் கேட்கணும். அந்த மாரி எழுதியிருக்காங்க. ஓகே. பாடியும் இருக்காங்க. சூப்பர் சார். ஸோ 2026ல வந்து வாடிவாசல் வந்து ஒரு பெரிய உச்சத்த தொடர்றது மாத்திரம் இல்லாம, அ ஜிவிக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரமா இசையில கிடைக்கும். ஓகே. அண்ட் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறத பார்த்தா 2016ல 2 திரைப்படங்கள் வந்துச்சு சார். தெறி, கபாலி. இந்த படங்களுடைய ரிலீஸ்க்கும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த படத்துக்கான அப்டேட் ஏதாவது கிடைக்குமா சார்? பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? 10வது வருஷம் வரும் அதுவும். ஓகே. ம். அதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாமா. சார் எப்படி சார் தெறி, நீங்க அது கபாலி 2ம் வரும். ஓகே. இது ஏப்ரல்ல தெறி வரும். ஜூலைல கபாலி வரும். அண்ட் 10th இயர். ஓகே. இல்ல இப்ப நீங்க பார்க்கும்போதே வந்து இப்ப இருக்க தமிழ் சினிமா எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க சார்? அதாவது தமிழ் சினிமா ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது. ரொம்ப சிரமத்தில தான் இருக்கு. இதுலருந்து மீட்டெடுக்கிறதுக்கு எல்லாரும் கூடி பேசி பண்ணணும். எல்லாரும் அவங்கவங்களுடைய பங்களிப்ப வந்து சரியான முறையில செலுத்துனாங்கன்னா, திரும்பவும் தலை நிமிர்ந்து நிக்கும்.